சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு கையில் வாங்கும் சம்பளம் குறைய போகுது. புதிதாக வந்த மாற்றம் நல்லதா கெட்டதா? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நாடு முழுவதும் புதிய தொழிலாளர் சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது. இந்த சட்டம் தொழிலாளர் மற்றும் தொழில்துறைகளில் பெரிய மாற்றங்களை கொண்டு வர வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமாக ஊழியர்களின் PF மற்றும் கிராஜுவிட்டி தொகை அதிகரிக்கும். ஆனால் ஊழியர்களின் கையில் கிடைக்கும் சம்பளம், அதாவது டேக் ஹோம் சேலரி, குறைய வாய்ப்புள்ளது. புதிய சட்டத்தின்படி ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அவர்களின் மொத்த சம்பளத்தில், அதாவது CTC, குறைந்தபட்சம் 50% இருக்க வேண்டும். PF மற்றும் கிராஜுவிட்டி ஆகிய இரண்டும் அடிப்படை சம்பளத்தை அடிப்படையாக கொண்டவை. அடிப்படை சம்பளம் அதிகரிக்கும் போது PF மற்றும் கிராஜுவிட்டிக்கு செல்லும் தொகையும் அதிகரிக்கும். ஆனால் இது உண்மையில் ஊழியர்களின் சம்பளத்தை குறைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நிபுணர்களின் கருத்துப்படி இந்த புதிய சட்டத்தால் ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிறகு கிடைக்கும் பாதுகாப்பு அதிகரிக்கும் என்று கூறுகின்றனர். அவர்களுக்கு அதிக பணம் கிடைக்கும். ஆனால் நிறுவனங்கள் ஊழியர்களின் இதர சலுகைகளை, அதாவது அலவன்சஸ், குறைந்தால் ஊழியர்களின் கையில் கிடைக்கும் சம்பளம் குறையக்கூடும். அதாவது ஊழியர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு நன்மை கிடைக்கும். ஆனால் தற்போதைய நிலையில் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். நிறுவனங்கள் சம்பள கட்டமைப்பை எப்படி மாற்றுகின்றன என்பதை பொறுத்து வரும் மாதங்களில் வரும் சம்பள சீட்டுகளை, அதாவது பே ஸ்லிப், வைத்து இதன் தாக்கம் ஊழியர்கள் மீது எப்படி இருக்கும் என்பதை பார்க்க முடியும். ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து ஒரு பெரிய பங்கு PF கணக்குக்கு செல்கிறது. நிறுவனங்களும் தங்கள் பங்களிப்பை செலுத்துகின்றன. ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படி ஆகியவை அடங்கும். இதில் 12% PF கணக்கிற்கு செல்கிறது. நிறுவனமும் பங்களிக்கிறது. இந்த 12%த்தில் 3.67% PF கணக்கிலும் 8.33% ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்திற்கும் செல்கிறது. இதுவரை நிறுவனங்கள் வேண்டுமென்றே அடிப்படை சம்பளத்தை குறைவாக வைத்து பலவிதமான இதர சலுகைகளை வழங்கி வந்தன. இதனால் PF மற்றும் கிராஜுவிட்டிக்கு அவர்கள் செலவிடும் தொகை குறைந்தது. ஆனால் புதிய சட்டத்தால் இந்த தந்திரம் நிறுத்தப்படும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். அவர்கள் PF கணக்கிற்கு அதிக பங்களிப்பை செலுத்த வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் ஊழியர்களுக்கு ஒரு வருட காலத்திற்கான கிராஜுவிட்டி தொகையும் வழங்க வேண்டியிருக்கும். ஆனால் நிறுவனங்கள் தங்கள் பங்களிப்புகளையும் மற்ற சலுகைகளையும் இந்த 50% அடிப்படை சம்பள வரம்பிற்குள் கொண்டு வர வாய்ப்பு உள்ளது. இதனால் PF பங்களிப்பு அதிகரிக்கும் என்றும் மொத்த CTC அதிகரிக்காமலேயே பல ஊழியர்களின் கையில் கிடைக்கும் சம்பளம் குறையும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். நிச்சயமாக இது குறித்த தெளிவான சித்திரம் வரும் மாதங்களில் தெரிய வரும். இந்த புதிய சட்டம் ஊழியர்களின் நீண்ட கால நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. PF மற்றும் கிராஜுவிட்டி போன்ற ஓய்வூதிய பலன்கள் அதிகரிக்கும் போது ஊழியர்களின் ஓய்வு பெற்ற பிறகு நிதி நெருக்கடியை எதிர்கொள்வது குறையும். இது ஒரு நல்ல விஷயம் என்றாலும் உடனடி விளைவாக கையில் கிடைக்கும் சம்பளம் குறைவது சில ஊழியர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தலாம். நிறுவனங்கள் எப்படி இந்த மாற்றத்தை கையாள்கின்றன என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். மேலும் உதாரணமாக ஒரு ஊழியரின் மொத்த சம்பளம், அதாவது CTC ரூபாய் 30,000 என்று வைத்துக் கொள்வோம். இதற்கு முன்பு அடிப்படை சம்பளம் ரூபாய் 10,000ஆகவும் மீதமுள்ள ரூபாய் 20,000 இதர சலுகைகளாகவும் இருந்திருக்கலாம். இதனால் PF பங்களிப்பு குறைவாக இருந்திருக்கும். ஆனால் புதிய சட்டத்தின்படி அடிப்படை சம்பளம் குறைந்தபட்சம் ரூபாய் 15,000ஆக இருக்க வேண்டும். இதனால் PF மற்றும் கிராஜுவிட்டிக்கு செல்லும் தொகை அதிகரிக்கும். ஆனால் நிறுவனங்கள் இந்த கூடுதல் தொகையை ஈடுகட்ட இதர சலுகைகளை குறைக்கலாம். இதனால் கையில் கிடைக்கும் சம்பளம் குறைய வாய்ப்புள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.